ஆசிரியம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு படிப்பிக்க நினைத்தால் வீடே அமளத்துமொழியாகிவிடும். அந்த அளவிற்கு நாம் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்போம். ஆனால் பெற்றோர்கள் சில நுணுக்கமான விடயங்களை கடைபிடித்தால் இலகுவாக தனது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். அவ்வாறான ஒரு விடயத்தையே நாம் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இந்த காணொளியானது குழந்தைகளிடம் எவ்வாறு இலகுவான முறையில் வாசிப்பை மேம்படுத்தலாம் என்பதற்கான பல விடயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை எமது ஆசிரியம் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் நிறைய பொருட்கள் காணப்படும். ஆனாலும் வீட்டில் குழந்தைகள் கண்ணில் படுகிற மாதிரி புத்தகங்கள் கிடைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அம்மா அல்லது அப்பா தினம் குறைந்தது 1 மணி நேரமாவது குழந்தைகளின் முன்னால் வாசிக்க வேண்டும். குழந்தைகளிடம் உரையாடி கொண்டே வாசிப்பது மிகவும் நல்ல விடயமாகும். புத்தகங்களை வாசித்துக் கொண்டே குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும். கதை சொல்லும்போது புத்தகத்தை அடிக்கடி பார்த்துவிட்டு கதை சொல்ல வேண்டும். அப்படி கதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இடையில் விரித்து வைத்த புத்தகத்தை அப்படியே குழந்தையிடம் விட்டுவிட்டு எழுந்து சென்று கவனிக்க வேண்டும். குழந்தை அப்புத்தகத்தை கையில் எடுக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். குழந்தைகள் புத்தகங்களில் கிறுக்கினாலோ கிழித்தாலோ திட்டவோ மிரட்டவோ கூடாது. குழந்தைகளை மடியில் வைத்துக்கொண்டு புத்தகங்களில் உள்ள கதைகளை சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது ஏனோ தானோ என்றோ தாங்கள் சின்ன வயதில் கேட்ட கதைகளையோ சொல்லாமல் நாமும் அதில் ஒன்றி குழந்தைகளின் கண்களை பார்த்து கொண்டு அபிநயம் பிடித்து கொண்டு சொல்ல வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் முதலில் குழந்தைகளுக்கான புத்தகங்களை வாங்கி அம்மாவும் அப்பாவும் வாசித்து விடுவது நல்லது. குழந்தைகளை வைத்துக்கொண்டு எழுத்துக்கூட்டி வாசித்தல் தவிர்க்கப்பட வேண்டும். விளையாட்டு சாமான்களை தயக்கமில்லாமல் வாங்கி கொடுப்பதைப் போல புத்தகங்களையும் வாங்கி கொடுக்கணும். அந்த புத்தகங்களை வைத்துக்கொள்ள வீட்டில் உள்ள அல்மாரியில் சிறு இடம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் புத்தகங்களை முன்வைத்து குழந்தைகளிடம் சிறு முகம் சுளிப்பை கூட காட்டக்கூடாது. தினமும் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு அப்படி ஒரு டார்லிங் ஆகிவிடுவீர்கள். கதைகள் அத்தனை வலிமையானவை, மனித மனதை மயக்கிவிடும் மாயம் கொண்டவை. இவ்வாறான விடயங்களை நீங்களும் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளிடத்திலும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் தயவுசெய்து கீழே இருக்கும் லைக் பட்டனை லைக் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி.